வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மோட்டிச்சூர் லட்டு எப்படி ஈஸியாக ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் சல்லடையை வச்சுட்டு இதில் நான் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணியை மொத்தமாக சேர்க்கக்கூடாது, அப்படி சேர்த்திங்கன்னா அது கட்டி கட்டியாக நின்றுக்குருங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டியே இல்லாமல். மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ இதில் மஞ்சள் ஃபுட் கலர் நான் சேர்த்துக்கிறேன் 1 சிட்டிகை. இது கூட 1 சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிருச்சு, தனியாக வச்சிடலாம். பூந்தி பண்ணுறதுக்கு இந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பூந்தி கொஞ்சம் பெருசு பெருசாக வருங்க. நமக்கு மோட்டிச்சூர் லட்டுக்கு பூந்தி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாக்ஸ் எடுத்துக்கலாம். பார்சல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதில் டூத் பீக் இல்லாட்டி சேஃப்டி பின்னை வச்சு சின்ன சின்ன ஓட்டையாக குத்தி விட்டுக்கோங்க. இதில் நம்ம மாவு ஊற்றி பூந்தி பண்ணும்போது பூந்தி சின்ன சின்னதாக விழுங்க. அடுத்து ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸை வச்சு அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவு அழகாக விழுங்க. இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், பூந்தி அழகாக விழுகுது. இதை ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது சீக்கிரம் வெந்துடும். ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி அந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸில் மாவு ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டால் போதுங்க. மாவு ரொம்பவே அழகாக விழுந்துடும். இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துருங்க. இப்போ ரெடி ஆகிருச்சு, எடுத்துடலாங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. இதில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இதை 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதில் மஞ்சள் ஃபுட் கலர் 1 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இது கூட ஆரஞ்சு ஃபுட் கலரும் 1 சிட்டிகை சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகு இந்த மாதிரி லைட்டாக திக்காக வரணுங்க. 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேங்க. இது சர்க்கரை பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பூந்தியை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகில் பூந்தி நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு. பாருங்கள், சர்க்கரை பாகு பூந்தி நல்லா உறிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை லைட்டாக ஆற விட்டலாங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாங்க.
இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மோட்டிச்சூர் லட்டு ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.